பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, பள்ளிகளின் மத்தியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வர போகிறது. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில பழிச்சொல் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, வேதனையின் மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்ப வர உங்க வாழ்க்கையில யாரோ ஒருவரால ஏதோ மன காயப்படும்படியான வார்த்தைகளை கேட்டுட்டு வாழ்றதுக்கே மனம் இல்லாத சூழ்நிலையில எல்லாராலும் பழிச்சொல்லுக்கு உள்ளாக்கப்பட்ட வேதனையில நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, பழி சொல்லுக்கு மத்தியிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பழி சொல், அதாவது மனிதர்கள் அடுத்த மனிதருடைய மனநிலைகளை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு வாயின் வார்த்தைகளின் நிமித்தமாக அவங்களை ஏதாவது காயப்படுத்தி பழி சொல்லி அதுல அவங்க வேதனை அடைகிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி உங்க வாழ்க்கையில உங்க மனசை காயப்படுத்தி உங்க மனசை ரணமாக்கி உங்களை வேதனைக்குள்ளாக மாற்றப்பட்டு இந்த பழி சொல்ல நினைச்சு நீங்க கவலையோட உங்க வாழ்க்கையில பாதி நாட்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம். இப்படி பழி சொல் மத்தியில வாழ்ற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இன்றைய நாள்ல கடந்து வர போகிறது. இப்போ அதுக்காக நம்ம பைபிள்ல எடுத்துக்கொண்ட வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்று இழந்து போய் இன்னைக்கு பழி சொல் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் இழந்து போனதை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லூயா, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அனைவராலும் பழிச்சொல்லுக்கு உள்ளாகி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம இழந்த நிலைமையில, ஆசீர்வாதங்கள் இழந்த நிலைமையில இருக்கிறது தாங்க காரணம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னன்னா, ஒவ்வொருத்தங்க பழிச்சொல் சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே இழந்து போய் அவங்களுக்கு எதுவுமே இல்லாத பட்சத்துல அடுத்த மனிதர்கள் நம்மளை ஈஸா என்ன பண்ணிடுறாங்க, பழி சொல்லிடுறாங்க. அப்படி பழி சொல்லுக்கு உள்ளாக்கப்பட்டு அனைத்தையும் இழந்து போய் இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்க பழி சொல்லின் மத்தியிலையும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவங்க பேசுற அந்த வார்த்தைகளை நினைச்சு நீங்க கவலையோடையும் கண்ணீரையோடையும் வேதனையோடையும் இருந்தீங்கன்னா அங்க எதுவாவது நடக்குமா அப்படின்னா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல நம்ம பழிச்சொல்லுக்கு உள்ளான நம்ம வெளியே வந்து அந்த பழிச்சொல்லிருந்து வெளியே வந்து அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களா திரும்ப பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம இழந்து போன அத்தனையும் ஆண்டவர் தந்து அத்தனை பழிச்சொல்லையும் நம்ம கிட்ட இருந்து விலக்கி போட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு பைபிள்ல ஒரு நிகழ்வுகளை பார்க்கும்போது யாபேஸோட வாழ்க்கையை பாருங்க. இந்த யாபேஸ் நல்லா கஷ்டத்தின் மத்தியில, வறுமையின் மத்தியில, ஆசீர்வாதங்கள் இழந்து போன அந்த நேரத்துல பிறந்ததுனால அவங்க பேரை யாபேஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்படி எதுவுமே இல்லாம எல்லாராலும் இழிவா பேசப்பட்டவர் தான் அந்த யாபேஸ்.
இது யாபேஸ் வந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டாரு. அது எப்படி அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சாரு. ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசத்தை வச்சிட்டு இருந்தாரு. ஆண்டவர் மீது வச்ச விசுவாசத்தை பொறுத்தும் அவருடைய ஜெபத்தை கேட்கிறாரு. எப்படியெல்லாம் ஜெபிச்சாரு அப்படின்னா, என்னுடைய எல்லையை என்ன பண்ணணும், விரிவாக்கித்தாங்க. இன்னொன்று என்னன்னா, என்னுடைய என் கூடவே உங்க கரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பலவிதமான ஆசீர்வாதமான ஜெபத்தை யாபேல் வந்து செய்தாங்க. யாபேலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய எல்லையை விரிவாக்கினாரு. பல ஆசீர்வாதங்கள் அவர் கூடவே இருந்து கர்த்தருடைய கரம் யாபேலோடு இருந்ததுனால பல ஆசீர்வாதங்களை அந்த யாபேல் பெற்றுக்கொண்டான். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மனக்கசப்பு, மனக்காயங்கள், எல்லாரும் இழிவா பேசுறாங்க ஏசப்பா. காரணம், ஒரு காலத்துல நான் பண வசதியோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கடன்கிற ஒரு சுமை வந்து என்னை அழுத்தினது நிமித்தமாக அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியாம கடன் பாரத்தோடையும் கண்ணீரோடையும் நான் வாழ்றதுனால எல்லாராலும் என்ன முந்தி ஒரு காலத்துல ரொம்ப அன்பா இருந்த அந்த மனிதர்கள் வர இப்பொழுது பல பழி சொல்ல என் மேல போட்டு என் கூட ஒழுங்கா பேசாம என்னை ஒதுக்குன நிலைமையில இருக்காங்க. இன்க்ளூட் என் உறவினர்கள் வர அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க மனதளவுல படுகிற அந்த வேதனைகள், அந்த பாரங்களை ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. அந்த பாரங்களை ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க மனசுல இருந்து நீக்கி போட்டு அவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வர கிருபை பாராட்டுவாரு. இப்போ அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, அடுத்தவங்க மன காயப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அனுதினமும் நீங்க அதை நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களும் கிடைக்காது, மன நிம்மதியும் கிடைக்காது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பழி சொல்லில இருந்து ஆண்டவர் இன்னைக்கு வெளியே எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இருக்கிற மன காயங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தையும் நீக்கி போட்டு உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா மனிதனால புறந்தள்ளப்பட்டவங்க, மனிதனால ஒதுக்கப்பட்டவங்க, மனிதனால நிந்திக்கப்பட்டவங்க, மனிதனால கைவிடப்பட்டவங்கள தான் ஆண்டவர் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவன் அவர் தான். உங்க மனசுல இருக்கிற அந்த கவலைகள், கண்ணீர், வேதனைகள் அனைத்தையும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல சொல்லி ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்க மாறும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தையும் ஒரு பெரிய அதிசயத்தையும் செய்ய முடியும். ஏன்னா கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பன் அவர். அவருடைய அன்புக்கு விலை எதுவுமே கிடையாதுங்க. மனுஷ அன்பு டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இருந்தா ரொம்ப அன்பா பேசுவாங்க, பழகுவாங்க. இது அந்த பணம் உங்ககிட்ட கம்மி ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பழி சொல்ல உங்க மேல போட்டுச்சு அவங்க உங்க வாழ்க்கையில இருந்து வெளியிறங்கி போவாங்க. நீங்க ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்கதான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்பி இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க. அப்போ அந்த மனித அன்பு உண்மையா பார்க்கவே முடியாது. ஆனா ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லைங்க. ஆண்டவருடைய அன்பு, வெளியேற பெற்ற அன்பு, உண்மையான அன்பு, மனித அன்பை காட்டிலும் பல மடங்கு அப்படின்னு சொல்லுவேன். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்களை நேசிக்கிற அன்பு அந்த அன்பு வந்து அவர் மட்டும்தான். அதனால நீங்க உண்மையான அன்பு வேணும்னா கண்டிப்பா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த கசப்பான அனுபவங்களால இருந்தாலும் சரி, உங்களை வேதனைப்படுத்துகிற அனுபவமாக இருந்தாலும் சரி, அதை எல்லாமே நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் மன காயங்களை நீக்கி மன கஷ்டங்களை போக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். குறிப்பாக பல பழிச்சொல்லுக்கு ஆளான உங்களை உயர்த்த போகிறாரு. விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா?
அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த மன கஷ்டமான அந்த வார்த்தைகள், அந்த வேதனைகள் எல்லாத்தையும் அப்பா நீங்கள் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அப்பா வாழ்ந்திருப்பதை நீங்கள் அறிவிங்கப்பா. அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தையும் ஒரு பெரிய அதிசயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நம்பின மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா, கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நான் இருக்கிறேன் பயப்படாதே அப்படின்னு சொல்லி அவங்கள தேற்றி அவங்கள வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய கரம் கூடவே இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக நன்றி அப்பா. அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, கோணலான பாதையை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவரே, அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கரடு முரடான அனுபவங்களை முற்றிலுமாக மாற்றி அப்பா நேர்மையான அப்பா வழியில நடக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் பழி சொல்லிலேருந்து உங்களை மீட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் செய்யாத தவறுக்கான பழி சொல்லாக இருந்தாலும் சரி, உங்கள் மன வேதனைப்படுத்தக்கூடிய பழி சொல்லாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் முழுவதுமாக நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களை முழுவதுமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அனைத்திலுமே சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் இன்றைய நாளில் பெருகும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.